நடுவானில் திடீரென 300 அடிகள் சரிந்த ஏர் இந்தியா விமானம். மரண பயத்தில் அலறிய பயணிகள். கொழும்பில் வீடுகள் இல்லாத குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். தங்கப்பிரியர்களுக்கு அதிர்ச்சி. நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் படகு விபத்து. லிட்டோ எரிவாயு விலை திருத்தம் குறித்து வெளியான அதிரடி அறிவிப்பு. கடும் மழையில் எதிரொலி ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் ஒரு பகுதி தாளிறங்கும் அபாயம். தாய்லாந்தின் புகெட்டியிலிருந்து டெல்லி நோக்கி பயணித்துக் கொண்ட ஏர் இந்தியா வானூர்தி நடுவானில் திடீரென ஏற்பட்ட கடும் காற்று கொந்தளிப்பு காரணமாக குலுங்கியதில் 13 பயணிகளும் 4 வானூர்தி பயணிகளும் காயமடைந்துள்ளார்கள். பயணத்தின் போது ஏற்பட்ட இந்த திடீர் அதிர்வுகளால் வானூர்தி இன்னும் 300 அடிகள் வரை கீழே இறங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் விமானி திறம்பட செயற்பட்டு வானூர்தியை டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கினார்கள். தரையிறக்கப்பட்டதை அடுத்து காயமடைந்த நபர்கள் உடனடியாக வானூர்தி நிலைய முதலுதவி மையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து சிவில் வானூர்தி போக்குவரத்து இயக்குநர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் மாதத்துக்கான எரிவாயு விலையில் எவ்வித திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட போவதில்லை என்று லிட்டோ நிறுவனம் அறிவித்துள்ளது. அதற்கமே ஏற்கனவே விற்பனை செய்யப்படும் விலையிலேயே எரிவாயு கொள்கலன்கள் கொள்வனவு செய்ய முடியும் எனவும் அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு கொள்கலன் 4465 ரூபாய்க்கும் 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு கொள்கலன் 1792 ரூபாய்க்கும் 2.3 கிலோகிராம் சமையல் எரிவாயு கொள்கலன் 835 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக லிட்டோ நிறுவனம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நெடுந்தீவு அருகே கடலில் விபத்துக்குள்ளான படகில் இருந்த 11 இந்திய கடற்தொழிலாளர்களை இலங்கை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் தொடர்பில் நேற்றிரவு இடம்பெற்றதைத் தொடர்ந்து கடற்படையினர் உடனடியாக மீட்பு நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தார்கள். நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு மீட்கப்பட்ட 11 கடற்தொழிலாளர்களும் இன்று நெடுந்தீவுக்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மீட்கப்பட்ட கடற்தொழிலாளர்கள் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் கடற்தொழில் மற்றும் நேரியல் வள திணைக்கள அதிகாரிகள் இணைந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்படை தெரிவித்துள்ளது. மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழையால் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் வட்டவளை ரெசல்ல பகுதியில் வீதியின் ஒரு பகுதி தாளிறங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நோஜூட் நெடுந்தாளை அலுவலகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் எம் சாதிக் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதியில் வாகன போக்குவரத்து ஒரு வழி பாதையில் மாத்திரமே முன்னெடுக்கப்படுவதாகவும் கட்டன் தொடக்கம் கித்துல்கல வரை பயணிக்கும் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையில் ஹட்டன் போர்டைஸ் வழியாக டயகம செல்லும் வீதியின் நெல்பின் தோட்டம் பகுதியில் பாரிய பாறை ஒன்று சரிந்து வீதியில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. பின்னர் அக்கரப்பத்த பிரதேச சபை பிரதேச மக்கள் மற்றும் போக்குவரத்து பணியாளர்களின் ஒத்துழைப்புடன் பாறை அகற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று தொடக்கம் அந்த வீதியில் போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டுக்கான அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் 3ஆம் தவணையின் முதல் கட்டம் நாளை நிறைவடைகிறது. முஸ்லிம் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணையின் முதற்கட்டம் செப்டம்பர் 2ஆம் தேதி நிறைவடையும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் அனைத்து பாடசாலைகளுக்கு 3ஆம் தவணையில் 2ஆம் கட்டம் செப்டம்பர் 7ஆம் தேதி ஆரம்பமாகி செப்டம்பர் 4ஆம் தேதி நிறைவடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கிடையில் 2026 ஆண்டுக்கான காப்போத்தோ உயர்தர பரீட்சை அக்டோபர் 10ஆம் தேதி தொடக்கம் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் தேசிய வீட்டு வசதி திட்டத்திற்காக 44,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலக்கை தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டம் கெல்ஸ்பபே பிரதான செயலக பிரிவு பெபல்வத்த மேற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள வீடற்ற பயணிகள் குடும்பத்திற்கு வசதியான வீடு அபிவிருத்தி பெற்ற குடும்பம் என்ற வீட்டு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளை வழங்கும் நிகழ்வில் இன்று பங்கேற்ற போது அமைச்சர் இதனை கூறியுள்ளார். தேசிய வீட்டு வசதி கட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு வீடற்ற 30,000 குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வீடுகளை வழங்க திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வீட்டு வசதி அபிவிருத்தி வசதி மற்றும் நீர்வளங்கள் அமைச்சு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் தோட்ட பயிர் மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் உட்பட துறை சார்ந்த அமைச்சர்களின் கூட்டு திட்டமாக இந்த தேசிய வீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
இதற்கமைய சமுத்தி மேம்பாட்டுத் துறையும் இந்த ஆண்டு 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை பயனாளர்களுக்காக தீர்மானிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய விலையுடன் ஒப்பிடுகையில் இன்று தங்கத்தின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. தற்போதைய விலை நிலவரப்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,80,000 ரூபாய்க்கும், 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,49,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 47,500 ரூபாயாகவும், 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,700 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக சந்தை நிலவரம் மற்றும் நாணய மாற்று விகிதங்களில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்து எதிர்வரும் நாட்களில் தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படக்கூடும் என்றும் அகில இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை மற்றும் காப்போது உயர்தர பரீட்சைகளின் போது ஏற்படும் அனைத்து நிலைமைகள் குறித்து தகவல் தெரிவிக்க 5 தொலைபேசி எண்கள் அறிமுகப்படுத்த பேரிடர் மேலாண்மை மைய நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முப்படைகள் மற்றும் போலீசாரின் தொடர்ச்சியான ஆதரவுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் பேரிடர் மேலாண்மை மையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிரி தெரிவித்துள்ளார். அதற்கமை அனைத்து தரப்பினரையும் ஈடுபடுத்தி பேரிடர் மேலாண்மை மையம் ஒரு சிறப்பு திட்டத்தை தயாரித்துள்ளது. இந்த திட்டம் பரீட்சைகள் முன்பும் பின்பும் நடைமுறையில் இருக்கும் என்றும், பேரிடர் ஏற்படும் பட்சத்தில் மாணவர்களை பரீட்சை மையங்களுக்கு அழைத்துச் செல்லவும், வினாத்தாள்களை கொண்டு செல்லவும், அதிகாரிகள் தங்கள் கடமைகளை ஆற்றவும் தேவையான வசதிகளை ஏற்படுத்த திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய பரீட்சைக்கு முந்தைய 5 தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்படும் என்றும், மேலும் 117 என்ற தொலைபேசி எண் செயற்பாட்டில் உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய முப்படைகளும் போலீசாரும் இணைந்து தங்கள் பணிகளை தொடர்ந்து திட்டமிட்டுள்ளதாக பேரிடர் மையம் மேலும் தெளிவாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆட்சியின் போது ராயபக்சாக்கள் மற்றும் அவர்களின் நெருங்கிய அரசியல் நண்பர்களுக்கு எதிராக மீளப்பெறப்பட்ட வழக்குகளை மீண்டும் விசாரிக்கும் நடவடிக்கையை சமகால அனுர அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. இந்நிலையில் பாரிய மோசடியிலிருந்து தப்பித்துக் கொண்டவர்கள் மீண்டும் சட்ட ரீதியாக சிறைக்கு செல்லும் நிலையில் உள்ளதால் அவர்கள் கடும் அச்சத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச தலைமையிலான ராயபக்ச குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக 2015-2016 ஆண்டுகளில் குறைந்தது 14 வழக்குகள் தொடரப்பட்டு பின்னர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவை மீளப்பெறப்பட்டிருந்தன. அத்துடன் அக்குடும்பத்தின் நெருங்கிய நட்பு வட்டார உறவினர்கள் தொடர்பிலும் அதே காலகட்டத்தில் குறைந்தது 15 வழக்குகள் தொடரப்பட்டு மீளப்பெறப்பட்டிருந்தன. ஜோன்சன் பெர்னாண்டோ தொடர்பில் தொடரப்பட்டிருந்த 5 வழக்குகள் மீண்டும் தொடருமாறு நேற்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அவர்களில் 5 வழக்குகள் மேலதிகமாக கேஹலிய ரம்புக்வெலுக்கு எதிராக 3 வழக்குகளும், ரோஹித அபயவர்த்தன, பிரியங்க ஜெயவர்த்தன, தம்பிக்க பெரேரா மற்றும் நிஷங்க சேனாதிபதி ஆகிய ராயபக்சாக்களின் குடும்பத்தில் நெருங்கிய நண்பர்களுக்கு எதிராக தொடரப்பட்டிருந்த வழக்குகள் மீளப்பெறப்பட்டிருந்தன. மேலும் கோட்டபாய ராயபக்ச தொடர்பில் சொத்து குவிப்பு வழக்கு, மஹிந்த ராயபக்ச மீது சொத்து குவிப்பு வழக்கு, பசில் ராயபக்ச மீது 5 சொத்து குவிப்பு வழக்குகள், பொது சொத்து துஷ்பிரயோகம் தொடர்பில் 1 வழக்கு தொடரப்பட்டு மீளப்பெறப்பட்டுள்ளன. நாமல் ராயபக்ச மீது 4 சொத்து குவிப்பு வழக்குகளும், ரோஹித ராயபக்ச தொடர்பில் சொத்து குவிப்பு வழக்குகளும், கடற்படையில் சட்டவிரோதமாக இணைத்துக் கொள்ளப்பட்டு மக்கள் நிதி பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக மற்றொரு வழக்கு என தொடரப்பட்ட வழக்குகள் மீளப்பெறப்பட்டன. இவ்வாறு மீளப்பெறப்பட்ட வழக்குகளை மீண்டும் தொடக்க நடவடிக்கையை முன்னெடுக்க வரும் நிலையில் இவர்கள் அனைவரும் குழப்பம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.